படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. எல்லாரும் ஆம்பளைங்களும் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. ஆக்டிங்கு, அப்புறம் காமெடி, ரியோ ஆக்டிங்கும் சரி, அப்புறம் விக்னேஷ்காந்தோட இதுவும் சரி, டேரக்டர் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காப்புல. என்னன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான், ஆனால் நல்லதாக சொல்லியிருக்காங்க தான் சொல்லுவேன். யாருன்னா எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் விட்டு கொடுத்து போகணும், மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்ற சொல்கிறாங்க. கல்யாணம் ஆன எல்லாருமே பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆமாம், நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க அதான் சொல்லிட்டு. காமெடி ரொம்ப நல்லா இருக்குது. படம் நிறைய காமெடி தான் இருக்குது. எல்லாருமே நல்லா காமெடி பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே நல்லா இருக்குது. அவுட் ஆஃப் 5க்கு 4 கொடுக்கலாம். நல்லா எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். படம் நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பராக இருந்தது ப்ரோ. இல்லை ரொம்ப இல்லை, கொஞ்சம் ஆவரேஜாக நல்லா இருக்குது. ஒன் டைம் பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. இல்லை கான்செப்ட்னா என்ன, இது ஜென்ஸுக்கு சம்மந்தப்பட்ட படமாக தான் இருக்குது. எல்லாமே லேடிஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இந்த படம் வந்து ஜென்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன். பெண்களுக்கே சப்போர்ட் இல்லாமல் ஆண்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கதை நல்லா இருக்குது. என்ன ப்ரோ? ரியோ நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் ஆக்டிங் கொஞ்சம் நல்லா பண்ணலாம், ஓகேவா இருக்குது. அவர் கொஞ்சம் நல்ல கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. காமெடி ஓகே, சூப்பராக இருக்குது. ஓகே, லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸ் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஓவராலாக ஒன் டைம் கொடுத்த காசுக்கு ஓகேவா இருக்குது. ஆண் பாவம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆண்களுக்கான ஒரு படம் தான் ஆண் பாவம். நம்ம ஆண்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை வந்து ஒரு சூப்பரான ஒரு படமாக வந்து சொல்லியிருக்காங்க. நன்றி. எமோஷன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அதான் பசங்களாம் பார்த்தாங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு கண்ணீர் விட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான். ஆமாம், நிறைய ஃபெமினிஸ்ட் தான் ஆக்சுவலாக. அதான் ஃபெமினிஸ்ட் எப்படி சொல்லுதுன்னா வந்து அதை கரெக்டாக பாதி புரிஞ்சவங்க வந்து பேசினா எப்படி இருக்கும். ஆனால் ஃபெமினிஸ்டே வேறன்றது தான் இந்த படம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது நல்லா இருந்தது. ரியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ஸ்கோரிங் சூப்பராக பண்ணியிருந்தாரு. எல்லாமே நல்லா இருந்தது. இல்லை லேக்ன்றது எதுவுமே இல்லை ப்ரோ. நல்லா ஓப்பனிங்லேருந்து எண்ட் வரையும் எல்லாமே நல்லாவே இருந்தது. சாங்ஸ் ஒரு 2 சாங்ஸ் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே நல்லா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. அதான் இந்த காலத்து ஜென்ரேஷன் ஆக்சுவலாக பழைய காலத்து ஜென்ரேஷனுக்கு இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாது நினைக்கிறேன். படம் சூப்பர்ண்ணா. படம் நல்லா இருந்தது. செம்ம அப்ளாஸ். எல்லாம் ரியோ சரி, விக்னேஷ்காந்த் ரொம்ப ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு ஒரே வழியா. படம் நல்லா தான் இருக்குது. எல்லாரும் வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருக்குது கான்செப்ட்டு. அந்த ஃபுல்லாக மீன்ஸ் அவங்க தாட் ப்ராசஸ்லாம் வச்சு நல்லா இருக்குது. படம் ஒரு தடவை பார்க்கலாம். இது நல்லா தான் இருந்தது. எல்லாம் சூப்பர்ண்ணா. ஆண் பாவம் பொல்லாதது. ஆண் பாவம் கண்டிப்பாக பொல்லாதது. ஆண் உங்களை திருப்பி எதுவும் பண்ணனாலும் அந்த பாவம் உங்களை வச்சு செய்யும். இப்போ என்னென்னா நிறைய தெனாவட்டான பெண்கள் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு செருப்படி படம் தான் இதை சொல்லலாம். என்னென்னா ஒரு மேரேஜ் ஆனதுக்கப்புறம், அந்த மேரேஜ் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நிறைய பொறுப்புகள் இருக்குது. அந்த பொறுப்புகளை புரிஞ்சு அந்த குடும்பத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நடந்துக்கணும். அதை நிறைய பெண்கள் பண்ணுறதில்ல. நான் எல்லா பெண்களையும் சொல்ல வரல, நிறைய பெண்கள் பண்ணுறதில்ல. அதுதான் இப்போ டைவர்ஸ்க்கான காரணம். ஏன்னா இப்போ நிறைய டைவர்ஸ் கேசஸ்லாம் போயிட்டுருக்கு. நிறைய பேர் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. இதுக்கு முழுக்க ஆண்கள் தான் காரணம்னு அப்போல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நிறைய பெண்கள் தான் காரணம். ஏன்னா ஒரு ஆண் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவருக்கு பேசிக்காக ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். அது ஒரு பேசிக். நீ ஸ்விட்சில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோன்னு சொல்கிறது. அதே மாதிரி அவரோட துணியை துவைக்கிறது இல்லை. அந்த வாஷிங் மிஷின் போட்டு கூட ஆஃப் பண்ண முடியாது. இவங்க சமையல் செய்கிறாங்கன்னா நீ வந்து காய்கறிலாம் அரிஞ்சு கொடுத்து தான் ஆகணும். நீ கூட எதனா வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றது வந்து ரொம்ப அவங்களோட ஆணவத்தின் உச்சம்னே சொல்லலாம். நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. இப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து சாரீ கட்டிட்டு வாங்க அப்படின்னா அதை மதிக்கணும். அதையும் மதிக்கிறது இல்லை. அங்கே போயிட்டு கூட்டத்தில் உட்காரும் போது கால் மேலே கால் போட்டு உட்காருதுன்றது வந்து ரொம்ப ஆணவத்தின் உச்சமாக இருக்கும். காலை கீழே போடுன்னு ரியோ அண்ணன் சொல்லுவார். அவங்க ஒய்ஃப் கேட்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் டைவர்ஸ் வரைக்கும் போகுது அப்படின்றது ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் எந்த ஃப்ரெண்டு கூட வேணாலும் எங்கே வேணாலும் சுற்றுவேன், எத்தனை மணி வேணாலும் சுற்றுவேன், அதுதான் என்னோட சுதந்திரம் அப்படின்னு சுதந்திரத்தையே தப்பாக புரிஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆடை கட்டுப்பாடுலையும் சொல்லலாம். ஒரு ஃபங்க்ஷன், நம்ம சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா அங்கே போகும்போது எப்படி போகணும்? ஒரு சேரீயில் போகணுன்னா சேரீயில் போகணும். இல்லை நான் சேரீ கட்டிட்டு வரமாட்டேன், நான் இப்படி தான் வருவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறது, அந்த அடமெண்ட்டு அந்த மாதிரி இருக்கிறது தான் டைவர்ஸ்க்கான காரணமாக போகுது. சின்ன விஷயம் பெண்கள் பண்ணுற தவறு தான். இது வந்து ஒரு ஆண்கள் லைஃப்பையும் பாதிக்குது. அதே மாதிரி ஆண்களுக்கும் எங்கே போனாலும் நீதி கிடைக்கல. ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் ஒரு கோர்ட்டுக்கு போனாலும் சரி, ஒரு வக்கீல்கிட்ட போனாலும் ஆண்களோட காசை தான் பிடுங்குவாங்களே தவிர ஆண்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கல அப்படின்றத ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. படம் வேற லெவல், அவுட்ஸ்டாண்டிங்.
அவர் வந்து ஒரு செகண்ட் ஹீரோன்னு சொல்லலாம் படத்தில். காமெடி இருக்கு. அதான் அவங்க பண்ணுவாங்க இல்லையா தவறு, அந்த பெண்கள் பண்ணுற தவறு இருக்கும் இல்லையா, அதுவே வந்து அவர் மெச்சூரிட்டியாக இருப்பார், அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் இருப்பாங்க அந்த பெண்ணு. அதனால அதெல்லாம் காமெடியாக இருக்கும். படம் வேற லெவல். கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச என்னோட அண்ணன் தம்பி நண்பர்கள் இவங்களுக்குமே இந்த மாதிரி டைவர்ஸ் பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு. அதில் நானும் பார்த்துருக்கேன். அதனால ஆண்களுக்கு நிறைய நீதி கிடைக்கலன்றது தான் உண்மை. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்லையும் எல்லா இடத்துலையும் விசாரிக்கும் போது பெண்களுக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க. அது ஆண் மேலே தவறு இல்லைன்னு தெரிஞ்சுமே ஆணை தான் தண்டனைக்கு உள்ளவராக ஆக்குறாங்க. அவரு தான் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக மாறணும் ஃப்யூச்சரில். இது ஒரே ஒரு டைலாக் சொல்லலாம், பெண்கள் முன்னேற்ற கழகம் கேன்சல், ஆண்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பம்ன்ட்டு கஞ்சா கருப்பு சொல்லியிருப்பாரு. அதுதான் கண்டிப்பாக வேணும். நன்றி. கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலி புதுசாக கல்யாணம் ஆக போகிறவங்க, கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே பார்க்கலாம். நிறைய திருந்தாத பெண்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் இந்த படத்தை கண்டிப்பாக காட்டுங்க. நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக நியூவாக எடுத்திருக்காரு, டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். எதுவும் யாருக்கும் ஃபேவராக பேசல, பாய்ஸ்க்கு கேர்ள்ஸுக்கு ஃபேவராலாம் பேசல. இப்போ இருக்க நடைமுறையை சொல்லியிருக்காரு. நல்லா இருக்குது, நியூவாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங்கில் தான் சூப்பராக போயிருக்கு. காமெடி நிறைய இருக்குது, விக்னேஷ் எல்லாருமே நிறைய பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. ஃபீல் குட், சீரியஸ் குட். எல்லாம் நல்லா இருக்கு. அவர் நல்லா ஆக்டிங் போட்டிருக்கு. அவரோட பேர் தான் செம்மையா இருக்கு. அவரும் விக்னேஷ் பேர் நல்லா இருக்கு. குட், 10 to 10 கொடுக்கலாம். ஆண் பாவம் பிரதர், எங்கள் படம் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு பிரதர். அந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸ் சீனு அந்த செம்மையாக இருந்துச்சு பிரதர். அந்த கோர்ட்டில் மட்டும் அவங்க ஒரு சீன் சொல்லி வெளில வந்ததுக்கப்புறமா வந்துட்டு விக்னேஸ்வரன் வந்துட்டு அவர் சொல்லுவாங்க, அங்கே பொண்ணு கால் பண்ணுவாங்க, அப்போ அங்கே செம்மையாக அழுவாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு சென்டிமெண்ட் சீன் வந்துட்டு செம்மையாக எடுத்திருக்காங்க. அப்போ வந்துட்டு இனிமேல் நானும் பெரியப்பா ஃபோன்லேருந்து கால் பண்ணுறப்ப அப்பப்போ அப்படின்ட்டு அவர் அந்த ஃபோன் கால் பேசும்போது அவர் வந்துட்டு உண்மையாக ஃபீல் பண்ணி அந்த மாதிரி எடுத்திருக்காரு. எமோஷனலாக கனெக்ட் ஆகுது. சோஷியல் மீடியாவுக்கு இப்போ கரெக்டாக இது இருக்கும் பிரதர். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க பிரதர். அவங்க ஆக்டிங்ஸும் சரி, அவங்க பெர்ஃபார்மன்ஸும் காமெடி சீன்ஸும் எல்லாம் பக்காவாக இருக்குது. காமெடியெல்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல, சரி இந்த மாதிரி காமெடி இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி காமெடியெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க பிரதர். அவங்க வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையாக இருந்துச்சு, சொல்லவே தேவையில்லை பிரதர். அது வந்துட்டு எல்லாரும் வந்து பார்க்கலாம் பிரதர். ஃபேமிலி மஸ்ட்டாக பார்க்கலாம் பிரதர் இந்த படத்தை வந்துட்டு.